வேட்புமனு தொடர்பான தீர்மானமிக்க கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இதனை கூறினர். கொழும்பு கேம்பிரிட்ஜ் பிரதேசத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர்கள் வேட்புமனு பட்டியல் தொடர்பில் கலந்துரையாடினார்கள். நாம் தற்போது வேட்புமனு தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம். கூட்டமைப்பின் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து இறுதி அனுமதியை பெற்றுக் கொள்வது மாத்திரமே எஞ்சியுள்ளது. මහින්ද මහත්තයා මොනොජෙක් එක්ක කොහෙටද ඉන්නේ? ඒක දැනගන්න පුළුවන් අනිත් වෙනකොට. රාවයක් වෙන මහින්ද මහත්තයා නෑ එහෙම කිසිම ප්‍රශ්නයක් නෑ. ඒක පසුගිය මා පාර්ලිමේන්තුවේ නියෝජනය කරපු මන්ත්‍රී කාට හරි මේවර අනිමේවද තාම එහෙම කියලා නෑ. අපි ඒ ගැන බලමු අවසාන තීරණය දෙන්න පස්සේ. චෝදනා තියෙන මන්ත්‍රීවරුන්ටත් ලැබෙනවා. ඒ ගැන සලකා බලාගෙන යනවා. අපි සමග කරන ලැබූ සාකච්ඡාව ஜனாதிபதியுடன் இறுதியாக கலந்துரையாடுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரும் தேசிய அமைப்பாளரும் தற்போது புறப்பட்டு சென்றுள்ளமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால் இறுதி இணக்கப்பாடு தொடர்பில் அறிந்து கொள்ள இன்னும் சில மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச மேத்துமா ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி அடைவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுகின்றார். அதனை போன்று அனைவருடனும் கைகோர்த்து போட்டியிடுகின்றோம். මහින්ද පාර්ශවයේ පිරිසට නවෝජනා සමහර අයට ගොඩබිරවා කියලා කතාවක් කරනවා. දැනෙත් නම් එහෙම එකක් නෑ. හැමෝටම ලැබෙනවා. තුනක් හතරක් தீர்மானிக்க வேண்டிய 3-4 பேர் உள்ளனர். அது எவரையும் நீக்குவதற்காக அல்ல. எண்ணிக்கை அதிகமே அதற்கான காரணம். அந்த இடத்தை யாருக்கு வழங்குவது என்று தீர்மானிக்க வேண்டியுள்ளது.